ஹாய் மக்களே, இன்றைக்கி ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, அவுரிப்பொடியை எந்த அளவுக்கு நம்ம பிளாக்காக மாற்றிருக்கோன்னு பாருங்கள். வெறும் அவுரிப்பொடி மட்டுமே இருந்தால் போதுங்க, இந்த ஹேர் டை வந்து செம்மையாக நம்ம முடியில் பிடிக்குங்க. அந்தளவுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். செம்ம சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுங்க. ஃபர்ஸ்ட் டைமே உங்கள் முடியை வந்து நல்லா கருன்னு மாற்றி கொடுக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் டை அப்ளை பண்ணுன்ற அவசியமே இல்லைங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஹேர் டை தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இதுக்கு முக்கியமாக நம்ம எடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா, வெறும் அவுரிப்பொடி தான். இந்த அவுரிப்பொடியை நம்ம இப்போ ரெடி பண்ணுறதுக்கு முக்கியமாக எடுத்துருக்கிறது காஃபி பவுடர் தாங்க. 6 பாக்கெட் காஃபி பவுடர் நான் எடுத்திருக்கேன், ₹2 பாக்கெட்டில். நீங்கள் என்ன பண்ணுங்கள், 6 ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் எடுத்துக்கோங்க. எந்த பிராண்டு காஃபி பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடராக இருக்கணும். நம்ம நர்சூஸ் காஃபி இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு டிகாஷன் வந்து டார்க்காக கிடைக்காது. இந்த மாதிரி நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் எடுத்திருக்கேன். அதுவே என்னுடைய முடிக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப லென்த்தியான முடியாக இருந்தால் நீங்கள் 6 ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் சேர்த்துக்கோங்க. இதில் அதிகமாக நம்ம இன்க்ரீடியன்ட் வந்து ஆட் பண்ண போகிறதே கிடையாதுங்க. காஃபி பவுடர் ரொம்ப மெயினான ஒரு பொருள். இது கூட வந்து நம்ம அவுரிப்பொடியை சேர்க்க போகிறோம். எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். அதே மாதிரி நம்ம முடியில் எப்படி வந்து பிடிச்சி நல்ல பிளாக்காக மாற்றுதுன்னு அதையும் கவனிங்க. இந்த மாதிரி நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மருதாணி எதுவுமே தேவையில்லை, வெறும் அவுரிப்பொடி மட்டுமே இருந்தால் போதும். உங்கள் முடியை வந்து நொடியில் நல்லா கருன்னு மாற்றிடுங்க. இப்போ 4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம காஃபி பவுடர் வந்து எடுத்துட்டோம். 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நார்மல் வாட்டர் தான் நான் உள்ளே சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வந்து இதை வந்து கலக்கி விட்டுருங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா வந்து கலந்து வந்துடணும். பார்க்குறதுக்கு எவ்வளோ டார்க்காக இருக்குது பாருங்கள் கலர். நீங்கள் கையில் தொட்டாலே போதும், உங்கள் கையில் கூட அந்தளவுக்கு பிடிக்கும். அந்தளவுக்கு நல்லா வந்து நம்ம 4 ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் நல்லா வந்து ஒரு டார்க் கலரை வந்து கொடுக்கும். நல்லா நுர வர மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து நம்ம ஒரு இரும்பு கடாய் ஒன்று எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இரும்பு கடாயை எடுத்துக்கோங்க. வேறு எதுலேயும் இந்த ஹேர் டை வந்து ப்ரிப்பேர் பண்ணாதீங்க. இப்போ அந்த இரும்பு கடாயில் நம்ம எல்லாத்தையுமே ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதை அப்படியே நம்ம தூக்கி அடுப்பில் தான் வைக்க போகிறோம். வச்சு நல்லா சூடுபடுத்தி எடுக்க போகிறோம். இது சுண்ட இதனுடைய கலர் கன்சிஸ்டன்சிலாம் எப்படி மாறுதுன்றதை இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம அப்படியே எடுத்து ஸ்டவ்வில் வச்சாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுடலாம். நல்லா கை எடுக்காமல் இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா இந்த மாதிரி கிண்ட அதனுடைய கன்சிஸ்டன்சி வந்து நல்லா கொழன்னு டார்க்காக மாறிடும். உங்களுக்கு சுண்ட அந்த மாதிரி மாறி வந்துடும். கலர் பாருங்கள், கொதிக்க நல்லா ஒரு டார்க். அதுவும் நீங்கள் இரும்பு சட்டியில் வைக்கும் பொழுது அதனுடைய அயன் கண்டென்ட்டும் இதில் வந்து இறங்கி நல்ல ஒரு கலர் மாற்றத்தை கொடுக்கும். இப்போ நல்லா கொதிக்குது. இந்த மாதிரி கொதித்து வரும் பொழுது நம்ம இதில் வந்து ஒரு பொருளை சேர்க்க போகிறோம். கொதிக்க இந்த மாதிரி நல்ல சைடெல்லாம் எடுத்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் கட்டி தட்டாமல் நல்லா இந்த மாதிரி நல்லா ஈவனாக கலந்து வரும் நமக்கு. எப்படி நல்லா ஒரு 2 மினிட்ஸ் வந்து இதை வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா நமக்கு நல்லா திக்காக வரணும் இல்லையா, தொட்டோம்னா நெத்தியில் எடுத்து பொட்டு மாதிரி வைக்கணும். அந்த ஸ்டேஜுக்கு வரணும். இப்போ நமக்கு நல்லா டார்க்காக மாறிடுச்சு. இதில் அடுத்து நம்ம சேர்க்க போகிற பொருள் என்னென்னா அவுரிப்பொடி தாங்க. 4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம காஃபி பவுடர் எடுத்தோம். அதே 4 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் இந்த அவுரிப்பொடியை சேர்த்துக்கோங்க. நீங்கள் கேட்கலாம், ஆல்ரெடி நாங்கள் வந்து அவுரிப்பொடியில் காஃபி பவுடர் டிகாஷனை நாங்கள் ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஹேரில் அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அந்த மெத்தடை விட்டுருங்க. எந்த மெத்தடாக இருந்தாலும் அப்படியே விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்குதுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நல்ல ஒரு டார்க் பிளாக் கலருக்கு மாறுறதை நீங்கள் பார்க்கலாம். காஃபி பவுடரும் சரி, அவுரிப்பொடியும் சரி, உங்களுடைய முடிக்கு தகுந்தது மாதிரி அளவுகள் வந்து எடுத்துக்கோங்க. என்னுடைய முடி வந்து ஷார்ட்டாக இருக்கிறதுனால நான் 4 ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடரும் 4 ஸ்பூன் அளவுக்கு அவுரிப்பொடியும் எடுத்துக்கிட்டேன். உங்களோட லென்த்தியான ஹேராக இருந்தால் இன்னும் அதிகமாக நீங்கள் சேர்த்துக்கலாம் தாராளமாக. அதனால் ஒன்றுமே கிடையாது. பாருங்கள், நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு அவுரி சேர்த்த உடனே.
முக்கியமாக அவரிப்பொடி வந்து நல்லா ஒரிஜினல் அவரிப்பொடியாக பார்த்து வாங்கிக்கோங்க. உங்களுக்கு வந்து லோக்கல் பிராண்டு அவரிப்பொடியாக இருந்தால் கண்டிப்பாக ரிசல்ட் வந்து நல்லபடியாக கிடைக்காது. இந்த மாதிரி ஒரிஜினலாக வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். உங்களுக்கு உண்மையாகவே அவரி இலையெல்லாம் கிடச்சிதுன்னா அதை கூட நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ பாருங்கள் இந்த டையோட கன்சிஸ்டன்சி எப்படி மாறி வந்துருச்சு அப்படின்ட்டு கொதிக்க கொதிக்க பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. நமக்கு சூப்பரான அவரி காஃபி பவுடர் சேர்த்த ஹேர் டை வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்போ நம்ம இதை அப்படியே விட்டுறலாம். கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அதுக்கப்புறமேட்டு நம்ம எடுத்து இதை எப்படி பயன்படுத்துறது அப்படின்றத நான் சொல்கிறேன். பாருங்கள் கலர் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. இப்போ நம்ம அப்படியே எடுத்து கீழே வச்சிடலாம். கீழே வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இன்னொரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை அப்படியே ஹேரில் அப்ளை பண்ணுற வரைக்கும் கூட நீங்கள் தாராளமாக இந்த இரும்பு பாத்திரத்திலே விட்டுடலாம். அப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா வந்து உங்கள் ஹேரில் பிடிக்கும். நான் வந்து உங்கள்ட்ட வீடியோவில் காட்டணுன்றதுனால நான் இதை வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். டை பாருங்கள் இந்த அளவுக்கு தான் இருக்கும். இதுவே மை மாதிரி இருக்கும். உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அவ்வளோ ஒரு எக்ஸலண்ட்டாக இருக்கும். உங்களுடைய நரைமுடிகளில் மட்டுமே கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் நான் அப்படியெல்லாம் அப்ளை பண்ணலங்க. ஹேர் ஃபுல்லாக உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்ட போகிறேன். இப்போ அப்படியே நம்ம ஒரு பவுலில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுடலாம் உள்ளார. இந்த டை வந்து மிச்சம் இருந்தால் கூட நீங்கள் உங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாங்க. 2-3 டைம் நீங்கள் இது தாராளமாக யூஸ் பண்ணலாம். வாரத்துக்கு 3 டைம் இதை வந்து யூஸ் பண்ணுங்கள் தொடர்ந்து. ஆனால் ஃபுல்லாக உங்களுக்கு வெள்ளை முடி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைமே எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கிடைக்கும். ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேங்க, நீங்கள் எந்த டைமே யூஸ் பண்ணல, நான் வந்து இப்போ தான் நான் நேச்சுரல் டையே யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா உங்கள் முடி வந்து அசால்ட்டாக நல்லா கருகருன்னு மாறிடுங்க. வெள்ளை முடி எல்லாமே டோட்டலாக சூப்பராக கருகருன்னு மாறிடும். அதுவே நீங்கள் கெமிக்கல் ஹேர் டைலாம் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இதை வாரத்துக்கு 3 டைம் நீங்கள் அப்ளை பண்ணாலே 1 வீக் அப்ளை பண்ணாலே உங்களுக்கு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கிடைக்கும். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஹேர் டைங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மருதாணி இல்லாமையே நம்ம முடியை வந்து நல்லா கருகருன்னு மாற்றிடலாங்க. இதுக்கு மருதாணி ஆட் பண்ணுற அவசியமே இல்லை. மருதாணி இல்லாமல் எந்த அளவுக்கு நம்ம பிளாக்காக நல்லா மாற்றி எடுத்துருக்கோம் பாருங்கள். உங்கள் முடியில் ஓட்டுனா போகவே போகாது. அந்தளவுக்கு நல்லா டார்க்காக உங்கள் முடியை வந்து பிளாக்காக மாற்றிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும். இப்போ வாங்க இந்த ஹேர் டை எப்படி என்னுடைய ஹேரில் அப்ளை பண்ணுறேன் அப்படின்றத நம்ம வீடியோவில் பார்த்துடலாம். எப்போவுமே எந்த டை அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் தலையில் நல்லா ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு ஹேர் டை வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் முடியில் வந்து நல்லா பிடிக்கும். இல்லைங்க, நான் இப்போ வந்து கெமிக்கல் ஹேர் டை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் எனக்கு நிறைய சைட் எஃபெக்ட் வருது, அதனால் நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் இந்த டையை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா தயவு செஞ்சு உடனே நீ அந்த டையை வந்து யூஸ் பண்ணாதீங்க. கெமிக்கல் ஹேர் டை ஹேரில் இருக்கிற வரைக்கும் எந்த டையுமே உங்களுக்கு வந்து ஹேரில் ஒட்டவே ஒட்டாது. அந்த கெமிக்கல் ஹேர் டையோட எஃபெக்ட் போனால் தான் உங்களுக்கு வந்து நேச்சுரல் ஹேர் டை வந்து உங்கள் முடியில் பிடிக்கும். எப்படியும் 1 வீக் அதை வந்து விட்டுருங்க. விட்டதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் நேச்சுரல் ஹேர் டையை ப்ரிப்பேர் பண்ணி அப்புறமேட்டு உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு சூப்பராக ரிசல்ட் தரும். எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் இல்லை. நிறைய பிரச்சனையை நான் ஃபேஸ் பண்ணிட்டேன். இனிமேல் எனக்கு எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் வர வேணாம்னு நினச்சிங்கன்னா இந்த ஹேர் டையை யூஸ் பண்ணி பாருங்கள். எக்ஸலண்ட்டான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.